ஒரு பக்கம் கடல் போன்ற கண்மா, இன்னொரு பக்கம் அமைதியான வயல்வெளி, நடுவில் ஒரு நீளமான சாலை. இந்த மூணும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு உக்கிரமான கருப்பசாமி கோயில் இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கின்றது கேட்டால் நீங்களே இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வருவீங்க. வாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தெய்வத்தை பார்க்க நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல மதுரை மாவட்டத்தில் இருக்கிற செக்கானூரணிக்கு வந்துடுங்க. அங்கேருந்து நடுமுதலைக்குளம் போகிற அந்த த்ரில்லான காட்டுப்பாதையில் தான் இந்த அதிசய நிகழ்த்தும் கோயில் இருக்குது. ஊருக்கு உள்ளே நுழையும் போதே தும்பிக்கை இல்லாத ஒரு அபூர்வ விநாயகர் நம்ம வரவேற்பார். அங்கிருந்து பிரிகிற அந்த ஒத்தையடி பாதையில் ஒரு பக்கம் கம்மா, இன்னொரு பக்கம் அடர்ந்த வயல்வெளி, நடுவில் இருக்கிற இந்த ரோட்டில் போகும்போது ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அப்போவே நீங்கள் உணரலாம், கருப்பனோட எல்லைக்குள்ளே நாம் வந்துட்டோன்னு. இதுதான் கோயிலோட முன்வாசல். நாங்கள் போனது ஒரு சாதாரண திங்கட்கிழமை. அன்னைக்கு காலையிலேயே அவ்வளோ கூட்டத்தை இந்த கோயிலில் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோயிலுக்கு தேவையான பூ, பழம், பூஜை சாமான் எல்லாமே அங்கே கடைகளில் கிடைக்குது. சாமிக்கு தேவையான பூஜை சாமான்களை வாங்கிட்டு உள்ளே போனப்போ அங்கே ஒருத்தர் தன்னோட நேர்த்திக்கடன் நிறைவேறினால மணி கட்டிகிட்டு இருந்தார். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கோயிலை சுற்றி 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 எல்லாம் ஆயிரக்கணக்கான மணிகள் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு மணி மூலம் கருப்பன் பல்லவரோட விதியை இங்கே மாற்றிருக்காரு. நீங்களே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன மணிலேருந்து எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட மணிகள்லாம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே மணிகள் மட்டும் இல்லை, நேர்த்திக்கடனாக அருவாள்லையும் வச்சுருக்காங்க. ஒரு அருவாளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த அளவுக்கு கருப்பேன் அவங்களுக்கு செஞ்ச உதவியால் தான் நன்றி கடனாக இவ்வளோ பெரிய அருவாளை வச்சுருக்காங்க. நினச்சி பாருங்கள், இந்த தெய்வம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தா இருந்தால் இவ்வளோ பெரிய அருவாளை வச்சுருப்பாங்க. பில்லி, சூனியம், ஏவல்னு உங்களுக்கு பயம் இருக்கா? அந்த பயத்தெல்லாம் இங்கே இருக்கிற இந்த சூலாயத்தில் எலுமிச்சை மூலமாக குத்துனா அது எல்லாம் அந்த இடத்துலையே பொசுங்கே போயிடுன்னு அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறாங்க. இங்கே காமாட்சி கருப்பசாமியை மட்டும் வணங்கினா போதாது, அவரை சுற்றி சிலையே இல்லாமல் 21 ஆக்ரோஷமான தெய்வங்கள் காவல் காக்குறாங்க. இந்த 21 கற்களையும் சேர்த்து 21 முறை சுற்றி வந்தால் தான் அந்த கருப்பனோட முழு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற காமாட்சி கருப்பசாமிக்கு மரிக்கொழுந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மரிக்கொழுந்துகளை வாங்கி வந்து சாமிக்கு பூஜையாக கொடுத்தா அந்த கருப்பன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்னு இந்த கோயிலுக்கு போகிறவங்க இப்போது இவங்க செய்கிற இந்த மாதிரி மட்டும் கோயிலை சுற்றிடாதீங்க. 21 தெய்வங்களையும் தயவு செய்து கருப்பனோட சேர்த்து சுற்றுங்க. அப்போது அவரோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்யாணம் சீக்கிரம் நடக்கணுமா? இந்த வேப்ப மரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சி கட்டினோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதா நம்பப்படுது. அதே போல் குழந்தை வரம் கேட்குறவங்க இங்கே இருக்கிற மரத்தில் தொட்டி கட்டி போட்டுட்டு அங்கே இருக்கிற தலை விரிச்ச மரமான கருந்தோர மரத்தோட இலைகளை சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லப்படுது. இந்த கருந்தோரையை சாப்பிட்டு சிலருக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் இருக்குது. உங்களில் யாராவது தெரிஞ்சவங்க மதுவுக்கு அடிமையாகி இருந்தாங்கன்னா அவங்கள இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து கருப்பை முன்னாடி மது குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்கினா அவர் கண்டிப்பாக மது குடிக்க மாட்டான்னு சொல்லுது. அதையும் மீறி குடித்தா கருப்பேன் அவங்கள தண்டிப்பார்னு சொல்லப்படுது. இந்த
கோயிலில் இருக்கிற கண்மாயில் குளிச்சுட்டு வந்து கருப்பனை 9 முறையோ அல்லது 20 முறையோ அந்த 21 தெய்வங்களும் சேர்ந்து ஈரத்துணியோடு சுற்றும்போது நம்ம நினச்சதை கருப்பன் சீக்கிரம் முடிச்சு கொடுப்பான்னு சொல்லப்படுது. இது முதலகுளம் காமாட்சி அம்மன் கருப்பசாமி கோயில், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா முதலகுளம் பஞ்சாயத்தில் இருக்குது. அசோக் பூசாரி, இன்னும் 2 பேர் இருக்காங்க. கோயில் வந்து 600 வருஷம் எங்கள் முன்னோர்கள்லேருந்து தொன்று தொட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மேலே இருக்கிறது காமாட்சி அம்மன், கம்பா காமாட்சி அம்மன், கீழே 18ஆம் படி கருப்பசாமி. அது சுற்றி இருக்கிறது வந்து வீரபத்திரன் இருக்காரு, கருப்பாயம்மன் இருக்காங்க, காடேரி அம்மன் இருக்காங்க, பேச்சியம்மன் இருக்காங்க, ராக்காச்சி அம்மன் இருக்காங்க, சின்னத்தம்பி இருக்காங்க, சங்கிலி புத்திரன் இருக்காங்க, விநாயகர் இருக்காங்க, முருகன் இருக்காங்க, 7 தண்டியக்காரர் இருக்காங்க, காத்தவராயர் இருக்கார், இருளப்பன் இருக்கார், கருப்பாயம்மன் இருக்காங்க, காடேரி அம்மன் இருக்காங்க, பேச்சியம்மன் இருக்காங்க, ராக்காச்சி அம்மன் இருக்காங்க, சின்னத்தம்பி இருக்காங்க, சங்கிலி இருக்கார், சோனம் இருக்கார். சாமி 21 சாமி இருக்குது. இது குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நம்ம எங்கள் கோயிலுடைய கம்மா இருக்குது. அந்த கம்மாயில் வந்து குளிச்சுட்டு 21 சாமியும் அவங்க வந்து ஒரு 7 சுற்று, 5 சுற்று, 11 சுற்று, 21 சுற்றுன்னு சாமி என்ன சொல்லுதோ அதை சொல்லுவோம். அவங்க சுற்றுவாங்க. சுற்றுனா அவங்களுக்கு கண்டிப்பாக இத்தனை வாரம் வரணும், 5 வாரம் வரணும், 7 வாரம் வரணும், 11 வாரம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். 21 வாரம் வரணும்னு சொல்லுவோம். சாமி அங்கே என்ன உத்தரவு கொடுக்குறோ அதை சொல்லுவோம். அது மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும். அவங்களுக்கு மடியை நிறச்சி விட்டுரும். வந்து முந்தான சிலையை கிழிச்சி கட்டி கருந்தோரை செடி இருக்கும், அதில் 1, 2 எடுத்து சாப்பிட்டுட்டு போகணும். பிடுங்காமல் கீழே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லாத வினோதம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற நந்தி சிலை சுடுகாட்டை பார்த்து இருக்கும். நேர்த்திக்கடனாக ஒரு பக்தர் இதை கொண்டு வர சுடுகாட்டில் சிவன் இருப்பா என்ற நம்பிக்கையில் அந்த திசையை நோக்கி நந்தியை வச்சிருக்கு. கோயிலுக்கு வெளியில் இருக்கிற கம்மாயில் ஒரு வேல் மற்றும் மணியுடன் கூடிய ஒரு தெய்வம் இப்போது நீரில் மூழ்கியபடி இருக்குது. 2005 இங்கே ரோடு போடும்போது ஒரு சிலை கிடச்சிருக்கு. அந்த சிலையை கம்மா ஓரத்தில் வச்சுருந்துருக்காங்க. அது உள்ளூர் தெய்வம் என்று இல்லாதனால யாரும் அதை பெருசாக கும்பிடலை. ஆனால் திடீர்னு கரூர்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த கல்லை பார்த்து கும்பிட்ருக்காங்க. அப்போது அவங்ககிட்ட என்னான்னு கேட்டபோது இது எங்களோட குலதெய்வம் பாப்பாத்தி அம்மன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு முக்கியமான நாளுக்கு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறதா அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. இது கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி பல்வேறு ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த காமாட்சி கருப்பசாமி கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள். அந்த மாற்றத்தை கண்டிப்பாக உணர முடியும். இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆச்சரியமான அதிசயங்கள் நிறைந்த கோயில்களை நம்ம கோவில் அதிசயங்கள் யூடியூப் சேனலில் வர நாட்களில் போட இருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.